ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய ட்ரெண்டிங் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா, இந்த வாரம் நீயா நானாவில் வந்து பார்த்திங்கன்னா கோபிநாத் தலைமையில் இந்த தெருநாய்கள் பற்றி ஆதரவாளர்களும் எதிர்ப்பாளர்களும் இணைஞ்சி ஒரு ப்ரோக்ராம் நடந்துச்சு. இந்த ப்ரோக்ராம் தான் பார்த்திங்கன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்காக பேசிகிட்ருக்குறாங்க. அரசியல் ரீதியாகவும் பப்ளிக் ரிலேட்டடாகவும் இதை பற்றியே வந்து பார்த்திங்கன்னா இணையத்தில் வந்து வைரல் ஆகிட்டுருக்குது. அப்படி என்ன தான் நடந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, சின்னத்திரை ஆக்டர் அம்மு அவங்களும் சின்னத்திரை ஆக்டர் கோபி அவங்களும் இதில் சிறப்பு விருந்தராக வந்து கலந்துக்கிட்டாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா டாக் லவ்வராக வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வந்து எடுத்துட்டாங்க. இதில் வந்து கோபிநாத்தே வந்து பார்த்திங்கன்னா எங்களை பார்த்து எரிஞ்சு விழுந்து திட்டி விட்டுட்டார். பொதுமக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டு, அதாவது ஒரு தந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த நாய் மேலே விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி ஆட்டோவை வந்து வளைக்க போய் அது குழந்தை இங்கெல்லாம் கீழே விழுந்து அந்த இடத்துலேயே வந்து குழந்தை இறந்துச்சுன்னு சொல்லி அவங்க வந்து ஆதங்கத்தை வெளிப்படுத்தினாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் அவங்க பையனை வந்து எப்படிலாம் நாய் கடிச்சு அதுக்கு எப்படி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க, காதெல்லாம் பிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பக்கம் அதோடைய எதிர்ப்பு தெரிவிச்சுட்டே இருந்தாங்க. இதில் கோபிநாத் ஒரு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா, தெருநாய் அப்படிங்கிறது ஏழைகளை சார்ந்து தான் கடிக்குது, ஏழைகள் வசிக்கக்கூடிய இடங்களில் தான் பெரும்பான்மையாக தெருநாய்கள் வந்து இருக்குது. ஏன்னா அங்கே தான் வந்து உணவுகள் வந்து சிதறி கிடக்குது, சாப்பிட்றாங்க. பணம் படைத்தவர்கள், பணக்காரர்கள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நீங்கள் ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்றீங்க, ப்ளஸ் அளவாக செய்கிறீங்க, ப்ளஸ் அப்படியே இருந்தாலும் கொண்டு வந்து தெருநாய்க்கு கொடுக்க போகிறது கிடையாது. அதை காக்கணுங்கிறதுக்காக ஒரு விளம்பரத்துக்காக மட்டுமே தான் நீங்கள் பேசுகிறீங்க அப்படிங்கிற மாரி வந்து பார்த்திங்கன்னா விவாதம் வந்து போயிட்டு இருந்துச்சு சூடாக. இதில் ஒரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா, பணக்காரங்க பெரும்பான்மை வெளியே வரதில்லை, நாங்கள் எங்களோட ஸ்ட்ரீட்டில் வந்து அவ்வளோவா தெருநாயெல்லாம் இருக்கிறதில்ல, அதுக்கு காரணம் நாங்கள் தானே, நம்ம எந்த அளவுக்கு சேஃபாக இருக்கிறாங்களோ அந்தளவுக்கு ஓகே அப்படிங்கிற மாரி ஒரு தரப்பும் பேசினாங்க. ஆனால் எதுவாக இருந்தாலும் அந்த பக்கம் துரத்தி அடிக்கப்பட்டு அது ஏழைகள் இருக்கக்கூடிய பகுதியில் தான் வந்து வசிக்குது. அங்கே தான் வந்து ஃபுட்டு அதிகமாக கிடைக்க போகுது, அங்கே தான் வந்து சிறுபிள்ளைகள் பிடிச்சும் கடிக்குது நாய். இதுக்கு என்ன தான் தீர்வு அப்படிங்கிறது தான் இப்போ விவாதமாக போயிட்டுருக்குது. கவர்மெண்ட் சொன்ன மாரி இதெல்லாம் பிடிச்சி ஒரு காப்பகத்தில் வந்து அடைக்க போகிறாங்களா, அல்லது அதுக்கு கருத்தடை மற்றும் வாய்ஷன், அதாவது இன்ஜெக்ஷன்ஸ், தடுப்பூசி போட்டு அந்த வைரஸ் தாக்கத்திலேருந்து கண்ட்ரோல் போகிறாங்களா, என்ன எதுங்கலாம் நம்ம இனி வரக்கூடிய காலங்களில் தான் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஆனால் இந்த டாபிக் இப்போ வைரலாக போயிட்டுருக்குது. ப்ளஸ் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம். அதுவரை வந்து நான் உங்கள் விவி. நன்றி, வணக்கம்.